டாக்டர் ராஜ்குமார் எழுதிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழா ஜூலை 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுகிறோம். இந்தியன் போலீஸ்க்கு இந்த மாதிரி நாங்க போனாலும் நாங்க செஞ்ச அராஜகம் எல்லாம் தொடரணும், இன்னும் மேல தொடரணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்களான்ட்டு. எடுத்ததெல்லாம் என்கொயரி பண்ண அடிச்சுதான் என்கொயரி கண்டக்ட் பண்ணுவோம்னா அது டிஸ்பைட் உங்களுக்கு 161 ஸ்டேட்மெண்ட் நாட் அட்மிசபிள், the confession made before the police is not admissible சொல்லி இருக்கிற ஸ்டேஜ்லயே இந்த மாதிரினா அதை வச்சு கன்விக்ஷன் கொடுக்கலான்னா என்ன ஆகும் சொல்லுங்க. நேரம் அங்கேயே கன்விக்ஷனே முடிச்சு அவ்வளவுதான், ஹேங்கிங் கொடுத்து நீங்க கோர்ட்டு செய்யறத நாங்களே செஞ்சுட்டோம், டைமை நாங்க சேவ் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவீங்க. அதானே சொல்லுவீங்க. நீங்க என்ன 15 வருஷம் கழிச்சு நீங்க கேஸ் நடத்தி நீங்க போற ஜட்ஜ்மெண்ட் நாங்க இன்னைக்கே சொல்லிட்டோம், அது யாருன்னே தெரியாது, நாங்க பூச்செண்டு வச்சுதான் கூப்பிட்டு, நாங்க பொக்கே வச்சுதான் கூப்பிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன்ல பொக்கே வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டோம். அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொக்கேய தப்பா புரிஞ்சுட்டு லத்தியா நினைச்சுட்டாங்க. எப்படியாவது இந்த மாநாடு நடத்த விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க, முயற்சி பண்ணீங்க. கடைசியில முருகன் உங்களுக்கெல்லாம் நல்ல பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு நடத்தும் பொழுது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதா பார்க்கணும். ஏன் மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு நடத்தும் போது இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னு சொன்னா, மனிதநேய மக்கள் கட்சி யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா அதுல இருந்து தெரியும். திமுகவுடைய பொதுக்கூட்டத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்க, அது கரெக்டா இருக்கும். ஏன்னா திமுக காரன் கை வச்சு இடுப்பை பிடிச்சி கிள்னா கூட வழக்கு கூட போட முடியாது. பெண் காவலர் புகார் கொடுத்தா கூட மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசி அவனை வழக்க வாபஸ் வாங்க வைப்பீங்க. சென்னையில நடந்த சாலிகிராமத்தில் நடந்த சம்பவம், இது மாதிரி பல சம்பவங்கள். அதனால ஆனா ஒட்டுமொத்தமா நீங்க ஏன் போவானான்றீங்க? ஆராசா முட்டாள்னு ஒரு உள்துறை அமைச்சரை பத்தி பேசுறாரு, அந்த முட்டாளை கைது பண்ணி இப்படி சட்டையை பிடிச்சி இழுத்து போகணும் வேண்டி இருக்கும். அதை பண்ணலையே, ஏன் பண்ணல? எத்தனை புகார் கொடுத்துருப்போம். கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசுறானே, அவன் மேல புகார் கொடுத்தமே, ஏன் அவனை கைது பண்ணல? அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போயிருக்கணும், அதை பண்ணலையே. அதாவது பிஜேபியினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய எதிர்கட்சி தலைவர்களை இப்படிதான் நடத்துவீங்களா? நாளைக்கு நீங்க 26க்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் ஆகும் போது ஸ்டாலின் சட்டையை பிடிச்சி இழுத்துன்னு வரலாமா? அப்படி இழுத்துன்னு வந்தா அமைதியா இருப்பீங்களா? இல்ல ஸ்டாலினோ உங்க கட்சி ஆசாவை சட்டையை பிடிச்சி இப்படி பின்னாடி போலீஸ் ரவுடி பசங்களை பிடிச்சிட்டு வராங்களா? அது மாதிரி இப்படி 2 கையிலும் பிடிச்சி தலையிலே 2 போட்டு இட்டுன்னு வந்தா அமைதியா இருப்பீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை அதிகாரிகளையும் தூக்கி ஏதாவது ஒரு மாநிலத்துல மாத்தி விட்டு மற்ற மாநிலங்கள்ல இருந்து காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வரும், இளம் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரியும் நடந்துக்கிற தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், நீ மாவட்ட செயலாளரா, நான் மாவட்ட செயலாளர், யாரும் திமுகவில் கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை விட அதிகமா திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறதுன்னு போட்டி போட்டு அதிகாரிகள் வளர்த்து அந்த மாதிரி ஒரு நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி, கம்ப்ளைண்ட் வாங்காம, புகார் கொடுக்காம, சிஎஸ்ஆர் வாங்காம, எஃப்ஐஆர் போடாம ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இத்தனை நாள் வச்சு அடிச்சு அவனை காலி பண்றீங்கல்ல. ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவன் போய் புகார் கொடுத்தா அவனுக்கு இதே வேகத்தோட செயல்படுத்த. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வேற டிப்ளாய் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் டீம்லாம் போடுவீங்களா நீங்க? யாரோ ஒரு அதிகாரி சொன்னாங்கிறதுனால இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஏ.டி. இளங்கோவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதுரை மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கீங்க. நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அதில் நீங்கள் அரசியல் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. பவன் கல்யாண், அண்ணாமலை, மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்ட தலைவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் சிறவை ஆதீனம் சுவாமிஜி பேசினார். நீங்கள் பவன் கல்யாண் ஒரு அரசியல்வாதி, நயினார் நாகேந்திரன் அரசியல்வாதி, அண்ணாமலை அரசியல்வாதி, அவங்கெல்லாம் அங்கே பேசினாங்க. அவங்க மேலே உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஆகையினால இந்து முன்னணி எத்தனை தடை போட்டு இந்த மாநாடு நடத்த விடாமல் தடுக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சி பண்ணீங்க. அந்த தடையெல்லாம் முருகப்பெருமானோட ஆசையோட ஒவ்வொன்றா உடைச்சி
அந்த மாநாடு வெற்றிகரமா நடந்தது. காவல்துறையோட அரசாங்கத்தோட உதவி இல்லாம வாலண்டியர் தன்னார்வலர்களை இந்து முன்னணி பொறுப்பாளர்களே அந்த மாநாட்டை வெற்றிகரமா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்த பிறகு கூட ஒரு சிறு அசம்பாவிதம் இல்லாம நடந்து முடிஞ்சது. அது உங்களால தாங்கிக்க முடியல. சிரவை ஆதீனம் முருகனை பத்தி பேசினார். அவர் மேல ஏன் கேச போட்டீங்க? ஏன் வழக்குல சேர்த்தீங்க? உங்களுக்கு நோக்கம் என்ன? இப்ப உங்க நோக்கம் இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ, யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில பேசினாங்களோ எல்லார் மேலேயும் வழக்கு போட்டு இவங்களை ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்தணும். உங்க நோக்கம் ரொம்ப மோசமான நோக்கம். அதனாலதான் நீங்க சிரவை ஆதீனம் போன்ற ஒரு சன்னியாசிகளை, மடாதிபதிய, ஆதீனத்தை இந்த மாதிரி வழக்குல சேர்த்திருக்கீங்க. நீங்க ஒருத்தர வழக்குல சேர்த்திருந்தா பரவாயில்ல, அதுல இல்லாம கடைசியா இன்னொன்னு அந்த எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்கீங்க? இந்து முன்னணி மற்றும் இவங்கெல்லாம் பேரை போட்டுட்டு இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர், அதே மாதிரி RSS தென் பாரத தலைவர் வன்னியராஜன், அதே மாதிரி நம்முடைய பக்தன், இந்து முன்னணியோட தென் பாரத தலைவர் பக்தன், இவங்க பேரெல்லாம் சேர்த்திருக்கீங்க. சேர்த்துட்டு மற்றும் பாஜக தலைவர்கள், இந்து முன்னணி தலைவர்கள், RSS தலைவர்கள் நாளைக்கு ஏதாவது ஒன்று அவங்க பேர்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க எப்பவுமே ஒரு கேஸ் எஃப்ஐஆர் எப்படி போடுவாங்க? கோர்ட் இப்படி சொல்லியிருக்கு, அரசியல் பேசினாங்கன்னு. அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இவங்க அரசியல் பேசினதாவே வச்சுப்போம். அங்க ஒன்றும் பேசல, அரசியல் எதுவும் பேசப்படலை. அப்படி அரசியல் பேசினதாவே இருக்கட்டும். நீங்க வழக்கு யாரு பேசினாங்களோ அவங்க பேர்ல போகும். நீங்க என்ன போட்டிருக்கீங்க? அங்க யாரெல்லாம் பேசினாங்களோ எல்லார் பேரையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆன்மீகத்துல முருகனுடைய பெருமைகளை, முருகப்பெருமான் தமிழ்நாட்டுல எப்படியெல்லாம் கோவில்கள் வந்தது, எப்படி மடங்கள் உருவானது, கோவில்களுடைய முருகப்பெருமானுடைய புகழானது எப்படி தமிழ்நாட்டுல பரவுனது, இதை பத்தி எல்லாம் பேசின சிரவை ஆதீனத்துல வழக்கு சேர்த்திருக்கோம். உங்க நோக்கம் இந்த மாநாட்டுக்கு நாங்க பல ஆதீனங்களை, எல்லா ஆதீனங்களையும் கூப்பிட்டோம். பல ஆதீனங்கள் வரத்துக்கு தயாரா இருந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லைங்க, வர முடியாது, சொல்ல முடியாத சில காரணங்களால வர முடியலன்னு பல ஆதீனங்கள் சொன்னாங்க. அரசாங்கத்தினுடைய அழுத்தம். ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு முதல்ல இருந்தே எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர் வேலையை செஞ்சுட்டே இருந்தார். இந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்துகிட்டு ஆதீனங்கள் எதுக்கு அரசாங்கத்துக்கு பயப்படணும்? அரசாங்கத்துக்கு ஏன் பயப்படா? தொந்தரவு உருவாக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில. இப்ப பாருங்க, நீங்க முருகபக்தர் மாநாட்டுக்கு முருகனுடைய பெருமையை பேசினாருங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க போகக்கூடாதுன்னு சொன்னோம். அதையும் மீறி இவர் வந்திருக்காரு, அழுத்தம் கொடுத்தோம், அதையும் மீறி வந்திருக்காரு. அரசாங்கம் வேண்டாம், இந்த மாநாட்டுக்கு மக்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றோம், ஆதீனம் போயிருக்காரு, சிரவை ஆதீனம். ஆகையினால எப்படி நாங்க அரசாங்கம், எங்க கிட்ட பவர் இருக்கு, சக்தி இருக்கு, போலீஸ் இருக்கு, நாங்க சொல்ற வேலையை அப்படியே செய்யக்கூடிய காவல்துறை இருக்கு. எங்களுடைய அணியாக திமுகவுடைய ஒரு அணியாக எப்படி மாணவர் அணி இருக்கோ அதே மாதிரி காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரையும் வச்சு நாங்க ஒரு அணி வச்சிருக்கோம். அந்த அணி மூலமாக உங்க மேல வழக்கு போடுவோம், உங்களை தொந்தரவு பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூப்பிடுவோம். எப்படி நம்ம சென்னையில மதுரை ஆதீனத்தை விசாரணைக்கு 2 முறை செம்மன் அனுப்புறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்போம். அதனால பல ஆதீனங்கள் வருவதற்கு யோசனை பண்ணாங்க. இந்த ஆதீனம் நான் முருகனுடைய பெருமையை சொல்றதுக்கு என்னை யார் தடுக்க முடியும்னு வந்தார், அதனால வழக்கு போட்டிருக்காங்க. இவங்க நோக்கம் இந்த மாநாடு. அதனாலதான் நம்ம முதல்ல சொல்றோம், இவங்க மாநாடு நடக்கவே கூடாதுங்கிறதுக்கான கடுமையான பிரச்சனைகளை, கடுமையான நெருக்கடிகளை கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொன்னா உடைச்சு கடைசியில இந்த மாநாடு வெற்றிகரமா நடந்தது. அதுல இருந்து ஒரு காவல்துறை அதிகாரியோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் போய் உள்ள வெளியே ரோட்ல இருக்கிற மக்கள்லாம் உள்ள போ உள்ள 5000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50,000 பேர் உள்ள தள்ளி விடுறதுக்கு பாக்குறாரு. ஏங்க இப்படி தள்ளி விடுறீங்க? பக்தர்கள் அவரு வேற எங்க போக சொல்லுங்க. நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா நாம என்ன அதுல ரெகுலேட் பண்றோம். நீங்க ஒரே சமயத்துல கூட்டம் அலம்போதறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வெளியில அவங்க டிராபிக்கையும் கண்ட்ரோல் பண்ணணுங்க. அதுக்கும் வழி இருக்கு. நீங்க அதை பார்க்கணுமே தவிர ஒரு சின்ன மைதானத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை உள்ள தள்ளி விட்டுட்டு எனக்கு என்னங்க, எனக்கு டிராபிக், நான் அதை பார்க்கணுங்க, உள்ள எவன் செத்தா எனக்கு என்ன, முருகர் மாநாட்டுக்கு வரக்கூடிய செத்தாலும் பிரச்சனை இல்லை. பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியத்துல IPL ஜெயிச்சாங்கிறதுக்கு அப்ப நடந்த அசம்பாவிதம் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா கூட தள்ளுமுள்ளு அதன் மூலமாக சில பேர் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த வார்த்தையை அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி பேசுறாரு. அதுக்கு பிறகுதான் நாம ஏற்கனவே நீதிமன்றத்துல சொன்னோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படி எல்லாம் நீதிமன்றத்துல காவல்துறை சொன்னாங்க. நாம சொன்னோம் ரொம்ப தெளிவா, நாங்க இந்த மாநாட்டை நடத்துறது, நாங்க ஏற்பாடு பண்றது இந்து முன்னணி,
இந்து முன்னணி தொண்டர்கள் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பா நாங்களே இருந்திருப்போம். எங்களுக்கு அதிகாரிகள், போலீஸ், காவல்துறை உள்ளவே வர தேவையில்லைங்க, நாங்க பாத்துக்கிறோங்க. மாநாட்டை நாங்க எப்படி நடத்துறோம்னு பாருங்க. நீங்க அன்னைக்கு உண்மையிலே மாநாட்டுக்கு அந்த திடலுக்குள்ள காவல்துறையில சார்ந்தவங்க யாராவது வந்திருந்தா, எப்படி திமுகவுடைய எண்ணம் இந்த மாநாடு நல்லபடியா நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதன் மூலமா, அதனால அவங்க நினைப்ப இந்த அதிகாரிகள் மூலமா கூட நிறைவேற்றி இருக்கலாம். இந்த மாதிரி சில அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய, நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி அதிகாரிகளை வச்சு கூட நிறைவேற்றி இருக்கலாம். நல்ல வேலையா முருகன் அந்த நேரத்துல நம்முடைய வழக்கறிஞர்கிட்ட கோர்ட்ல வந்து அவருடைய மனசுல இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லி, நீங்க எல்லாம் யாருமே வர வேண்டாம், நாங்களே பாதுகாப்பு எல்லாம் பாத்துக்கிறோம், எல்லா விதமான ஏற்பாடையும் நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க வர வேண்டாம், காவல்துறை உள்ளவே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. நீதிபதி சொல்றாரு சில அதிகாரிகள் மட்டுமே, வேண்டாம் சார், யாரும் வேண்டாம், நாங்க பாத்துக்கிட்டோம், வெளிலவே நிக்கட்டும், வெளில ரோடு டிராபிக் அது மட்டும் பண்ணிட்டு போட்டோம், அது ரெகுலேட் பண்றது அது மட்டும் பண்ணிட்டு போட்டோம், உள்ள வர தேவையில்லை, உள்ள இருக்கிற பாதுகாப்பு எங்களோட பொறுப்பு, அது எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் சரி அதுக்கு நாங்க பொறுப்புன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்காம நல்லபடியா மாநாடு நடத்தி முடிச்சோம். கிட்டத்தட்ட அந்த மாநாட்டுக்குள்ள மாநாட்டு அன்னைக்கு 5.5 லட்சம் மக்கள், 5,40,000 பேர் உள்ள மாநாட்டு திடல்ல வந்து போனாங்க. அது இல்லாம உள்ள வருவதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியே ரோட்ல இருந்தாங்க, வர முடியாம, மாநாட்டுக்குள்ள வர முடியாம பல இடங்கள்ல வெளியே நிறுத்திட்டு, வாகனங்களை வெளியே தள்ளி நிறுத்தி 4 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தினதுனால வர முடியாம இப்படி எல்லாம் நடந்தது. ஸோ இத்தனையும் தாண்டி அந்த மாநாடு ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு அசம்பாவிதம் நடக்காம ரொம்ப பாதுகாப்பா வந்திருந்த பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் பாதுகாப்பா திரும்ப போய் சேர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாம அந்த மாநாடு நடத்தினது இவங்களுக்கு பிடிக்கல, இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்கல. ஆகையினால எதையாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நக்சல்ல இருக்கக்கூடிய சில குரூப், அவன்லாம் லெட்டர் பேட் ஆர்கனைசேஷன், அவன்லாம் கூப்பிட்டு வச்சு நீ ஒரு புகாரை கொடுன்னு சொல்லி அந்த புகாரை வாங்கி வழக்கு பதிவு பண்ற. இல்ல இவ்வளவு கூட்டம் கூடியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அவங்க அரசியல்ல ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற. நான் என்ன சொல்றேன், ஓட்டா கன்வெர்ட் ஆகட்டும் ஆகட்டும்னு அது ரெண்டாவது விஷயங்க. நாங்க இந்த மாநாட்டை நடத்திடக்கூடாதுன்னு நீங்க பாருங்க, இந்த அரசாங்கம் இதை ஒரு ஈகோவா எடுத்துக்கிட்டாங்க. இவங்க மாநாடு நடத்தினா மக்கள், முருக பக்தர்கள் வரமாட்டார்கள், அவங்க எல்லாம் சங்கி கூட்டம், இதெல்லாம் பேசுனது யாரு? நீங்க இவங்க தானே பேசினாங்க, நம்ம சேகர் பாபு தானே பேசினாரு. சங்கிகள் நடத்துற மாநாடு, முருக பக்தர்கள் வரமாட்டாங்க, இப்படிலாம் தானே பேசியிருந்தாரு. வந்தவங்க எல்லாம் யாரு? அத்தனை பேரும் சங்கியா? அப்ப நான் சொல்றேன் அத்தனை பேரும் சங்கி. ஏன்னா முருகப்பெருமான் தான் முதல் சங்கி. நம்ம மாநாட்டிலே நாம அதை சொல்றோம், முருகப்பெருமான் தான் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், அதனால முதல் சங்கி அவர் தான், சங்கத்தை நடத்தியவர் சங்கி. அதனாலதான் அந்த மாநாட்டுல முருக பக்தர்கள் அத்தனை பேரும் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. மதுரை நகரத்துல இருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த 7 நாட்கள்ல நம்ம நடந்த அந்த கண்காட்சியில, அருட்காட்சி அறுபடை வீட்டு தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மதுரை மாநகரத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் சங்கியா? பாருங்க, ஒரு அமைச்சர் இதை எப்படி கொண்டு போயிருக்கலாம். ஒரு பாருங்க, இப்படி ஒரு மாநாடு, அருமையான மாநாடு, நாங்க ஏன்னா எல்லாரும் கொடுக்குறோம், எல்லாரையும் கூப்பிடுறோம், நாங்க அரசியல் சார்பு இல்லாம எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சியும் கூப்பிடுறோம். நீங்களும் வந்து போயிருந்தீங்கன்னா திமுகல இருந்து ஒரு 4 அமைச்சரோ இல்ல அதிகாரிகளோ வந்து போட்டுமே, அது அமைச்சர் அதிகாரிகளை சொல்ல அமைச்சர்கள் வந்து போட்டோம், வந்து போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீங்க அதை விட்டுட்டு எங்களுக்கு போட்டியா இவங்க நடத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்படியா இந்த மாநாடு நடத்த விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க, முயற்சி பண்ணீங்க. கடைசியில முருகன் உங்களுக்கெல்லாம் நல்ல பதிலடி கொடுத்துருக்காரு. அதே மாநாட்டு திடல்ல மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இன்னொரு மாநாடு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முருகர் மாநாட்டுக்கு போட்டி அவங்க நடத்துறாங்க. அதாவது இந்த அரசியல் கட்சி மாநாடு நடத்துறது, குறிப்பா மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு நடத்துறதுக்கான காரணம் சீட்டு அதிகமாகிறது. இப்ப எல்லாமே கூட்டணியில், திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் சீட்டு பேரம் பேசுறது, அதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நாங்க அடுத்த இரட்டை இலக்கத்துல நாங்க சீட்டு கேட்போம், 20 சீட்டு கேட்போம், 30 சீட்டு கேட்போம், அப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் பேசிட்டு இருக்காங்க. எங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சி அந்த இடத்துல மாநாடு நடத்தலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவங்க நடத்திட்டோம். ஆனா இந்த மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு நடத்தும் பொழுது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதா பார்க்கணும். ஏன் மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு நடத்தும் போது இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னு சொன்னா, மனிதநேய மக்கள் கட்சி யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா அதுல இருந்து தெரியும். கடந்த கால வரலாறுகள் நம்ம பேசுறத தவிர்க்கலாம். ஏன் என்ன கடந்த காலம் ஒரு பாருங்க, நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு நீங்க யாருன்னு சொல்ல முடியும் இல்லையா? முன்னாடி ரவுடியா இருந்தார், இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டார்.
அந்த ரவுடித்தனம் விட்டு போயிடுமா? முன்னாடி இது கள்ளச்சாராயம் காய்ச்சினாரு, குண்டாஸ்ல உள்ள இருந்தாரு, இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. அதனால அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதோ இல்ல குண்டாஸ்ல உள்ள இருந்த அந்த பண்பு அந்த அந்த எண்ணம் எல்லாம் போயிடுமா? புத்தி வந்திருக்குமா? நான் என்ன சொல்றேங்க, நிறைய குற்றம் செய்யறவன் நான் இனிமே திருந்தி வாழறேன்னு பல பேர் வரான். எல்லாம் திருந்தி வாழ்ந்துட்டானா? ரவுடி திருந்திட்டானா? ரவுடி திருந்தி அமைச்சரான பிறகு திருந்தி இருப்பாரு? குண்டாஸ்ல உள்ள இருந்தவன் கள்ளச்சாராயம் காய்ச்சனவன் அமைச்சரானவன்னு மாறி இருப்பானா? ஆகையினால இந்த மனிதநேய மக்கள் கட்சியில இருக்கிற அத்தனை பேர்ல 90% பேர் பல தலைவர்கள் யாருன்னு சொன்னா இந்த மாதிரி குண்டு வெடிப்புல நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டவங்க குற்றவாளிகள். அவங்க தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் வேணும், கட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனிதநேய மக்கள் கட்சி. சமீபத்தில் கூட அபுபக்கர்ன்ற நபரெல்லாம், யார் அபுபக்கர்? இந்து முன்னணி அலுவலகத்து மேல பாம்பு போட்டாங்க. 1995 ஏப்ரல் மாதம் 14 சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு இந்து முன்னணியினுடைய சிந்தாதிரிப்பேட்டை அலுவலகத்துல வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படுகிறது. எங்களுடைய மாநில செயலாளர் பைபிள் சண்முகம் அவர்கள் இறந்து போறார். யார் குண்டு வச்சானோ, யாரெல்லாம் சேர்ந்து குண்டு வச்சாங்களோ, அவனுக்கு உதவினாங்களோ, அவங்கள ஒருத்தன் அதே ஸ்பாட்லயே அந்த குண்டு போய் வெடிக்குதான்னு பார்க்க போய் அது எதிர்க்கு போய் விழுந்து அடிச்சு அவன் வெளியே போய் விழுந்து செத்து போயிட்டான். அது இல்லாம யாரெல்லாம் குண்டு வச்சதுக்கு இதுக்கு காரணமா இருந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த அபுபக்கர் சித்திக் 95 குண்டு வச்சுட்டு போனவன், தப்பிச்சு போனவன் கைது பண்றாங்க. கைது பண்ணி பெயில்ல வரான். பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிடும். அதுக்கு பிறகு 96, 97, 98 இப்படி பல கலவரங்கள்ல, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல, அத்வானி வரும்பொழுது பைப்பு வெடிகுண்டு மதுரையில, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல குண்டு வைக்கிறதுல அவன் எக்ஸ்பர்ட்டா இருந்து அந்த வேலையை பண்றான். 1995 நம்ம ஜூலை மாசம் 3ஆம் தேதி நாகப்பட்டினத்துல நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த முத்துகிருஷ்ணன் அவருடைய வீட்டுக்கு பார்சல் பாம்பு அனுப்புறான். அந்த பார்சலை பிரிச்சு பார்த்து அந்த வீட்டம்மா பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு பார்க்கும்போது பாம்பு வெடிக்குது, குண்டு வெடிக்குது. அந்த அம்மா வெடிச்சு யாரு பிரிச்சு பார்த்தாங்களோ அந்த அம்மா நம்முடைய முத்துகிருஷ்ணன் அவருடைய மனைவி அதே இடத்துல உடல் சிதறி இறந்து போறாங்க. இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பிஜேபியினுடைய காரியகர்த்தா பொறுப்பாளர் அவர் வீட்டுக்கு அனுப்புறாங்க. நல்ல வேலை அவர் வீட்டுல இல்ல, அதனால போஸ்ட்மேன் அங்க டெலிவரி பண்ணாம திரும்ப எடுத்து வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வச்சுட்டாரு. இல்லைன்னு சொன்னா ஒரே நாள்ல 2 வெடிகுண்டுனால படுகொலையாயிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கும். ஒருத்தருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கும் அவர் நல்லா இருக்காரு, அவர் நல்லா இருக்கணும். அதனால இப்படிப்பட்ட குற்றத்துல ஈடுபட்டவர் 1998 நம்ம பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி கோயம்புத்தூர்ல நடந்த குண்டு வெடிப்பு, அதுக்கு பின்னணியில இருந்தவன். இந்த மாதிரி தொடர்ந்து பல குற்றங்களை செஞ்சவன 30 ஆண்டுகள் பிறகு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஐபி கொடுத்த உளவு பிரிவு கொடுத்த துப்பின் காரணமாக ஆந்திராவில் போய் கைது பண்ணிட்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில தனி விங்கா இருக்கக்கூடிய ATS, இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுன்னு ஒரு புதுசாக உருவாக்கி அவங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இங்கதான் ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு சொன்னது மத்திய அரசாங்கத்தினுடைய ஐபி. இத்தனை நடந்திருக்கு. இவனை இந்த அபுபக்கர் சித்திக்கு இந்த மாதிரி குண்டு வச்சவங்க இவங்களெல்லாம் எங்க இருந்தாங்க? இந்த அபுபக்கர் சித்திக்கோட இருந்தவங்கலாம் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த தங்கம் அவங்களுடைய வெடிகுண்டு அதனால பலியான தங்கம் அவங்க நடந்தது பார்சல் பாம். இதுல கூட இருந்தவன் JS ரிபாயின்னு பேரு. யாரா இந்த JS ரிபாயின்னா, குண்டு வைக்கிறத குண்டை தயார் பண்ணி அதை அனுப்புனதுல, பார்சல்ல ரெடி பண்ணி அனுப்புறதுல அவனுக்கு நேரடியாக பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி 2012 பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய தடா கோர்ட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது. ஆயுள் தண்டனை கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு அப்பீலுக்கு போறான். ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க. ஹைகோர்ட்ல நம்முடைய மாநில அரசாங்கம் சரியான முறையில அந்த வழக்க ஆர்கியூ பண்ணாதனால அவன் விடுதலை ஆகிறான். அப்பீலுக்கு கூட போகலைங்க. அடுத்து அரசாங்கம் அப்பீலுக்கு போனோம் இல்ல, அப்பீலுக்கு போகவே இல்லை. அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால, அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால அப்ப இருந்த அரசாங்கம் இதை அப்பீலுக்கு கூட போகாம விட்டாங்க. அப்ப இதெல்லாம் இந்த அபுபக்கர் சித்திக்கு, இந்த JS ரிபாயி பின்னாடி இதே கைது பண்ணிருக்காங்க. அந்த அரசாங்கம்ல அந்த 2012 இந்த ஜட்ஜ்மெண்ட் இது வரும்பொழுது ADMK அரசாங்கம் தடா கோர்ட்டு கொடுக்கும் பொழுது, அதுக்கு பிறகு அவங்க அப்பீலுக்கு போயிட்டு வரும்பொழுதும் அதே ADMK அரசாங்கம் தான். ஆனா ADMK அரசாங்கம், அது நான் எந்த அரசாங்கம்ங்கிறது சொல்ல, அரசாங்கம் இதை அப்பீலுக்கு கூட போகல.
அது ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் காரணமாக, இல்ல இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆதரவு தேவை, இல்ல இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணும், அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அப்பீலுக்கு போகாம விட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அரசாங்கம் தான் தெளிவுபடுத்தும். இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு கனா கோர்ட்ல ஆயுள் தண்டனை பெற்ற இந்த JS ரிபாயி இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். நீங்க பாருங்க, தலைவர் எவ்வளவு பெரிய தொண்டாற்றி இருக்காரு சமுதாயத்துக்கு. முன்னாடி எல்லாம் தலைவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு கட்சி அமைப்பை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, தன்னலமற்ற தலைவர்களாக, சமுதாயத்திற்காக வாழக்கூடிய தலைவர்களாக, பொதுமக்களுக்காக வாழக்கூடிய தலைவர்களா இருக்கணும். ஆனா இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய முன்னா இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தவருக்கு என்ன தகுதின்னு சொன்னா, பார்சல் குண்டு வெடிச்சு சாகடிச்சிருக்கேன் அங்கிற தகுதியின் காரணமாக தலைவராகினார். அப்படி இருந்தவங்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, இப்படிப்பட்டவர்களை கொண்டவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா அவர்கள் கோவை பாம்பிளாஸ்ட்ல நிதி திரட்டினதா சொல்லிட்டு ஒரு வழக்கு, அதுல கன்விக்டும் ஆனாரு, கன்விக்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரம்ஜான் நோன்பு காலத்துல இருந்ததுனால நீதிமன்றம் விலக்கு கொடுத்துறாங்க. இதே சபரிமலையில மாலை போடுறவங்களுக்கு இந்த மாதிரி நடைமுறை, அதாவது நீங்க வந்து சபரிமலை இல்லைங்க, தமிழ்நாட்டுல நம்முடைய காஞ்சி சங்கராச்சாரியார தீபாவளி அன்னைக்கு கைது பண்ணாங்க. அதனால இதெல்லாம் நீங்க ஹிந்துன்னா சட்டமே மாறணுங்க. இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு ஒரு சட்டம், இதே சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு CSI ஆர்ச்சி பிஷப்பு நம்முடைய சுனாமி சமயத்துல ஊழல் பண்ணாரு, 150 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாருன்னு தெரிஞ்சு அவரை கைது பண்ண போறாங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் என்ன கைது பண்ண முடியாதுங்க. ஏன் பண்ண முடியாது? நான் ரோம் நாட்டினுடைய பிரஜை, அதனால என்ன வந்து கைது பண்ண முடியாதுன்னு சொல்லி கைது பண்ணவே இல்லையே. அதனால சிறுபான்மைன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய சட்டங்கள்லாம் அப்படியே மாறிடும், நீதிமன்றமும் அப்படியே மாறி போயிடும். நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். ரம்ஜான்ங்கிறதுனால ஒரு தீவிரவாதியே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தவனுக்கு, வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தவனுக்கு அவனை கைது பண்ண மாட்டேன், நான் சரண்டர் ஆகல, தள்ளி பண்ணணும், ஓகே தாராளமா நீதிமன்றம் கொடுக்குது. ஹிந்துவுக்கு இதை கொடுக்குமா? கொடுத்தது இல்லைங்கிறது தான் உண்மை. இந்துவுக்கு என்னைக்கும் கொடுத்தது இல்லை. அவன் இந்து என்ன தவறு செஞ்சிருந்தாலும், அவன் பிட்பாக்கெட்டா இருக்கலாம், இல்ல கொள்ளக்காரனா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, உயிரெடுக்கக்கூடிய வேலையில இல்லாம ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள், சின்ன கிரிமினல் குற்றமா இருக்கலாம், தெரியாம செய்த தவறா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவனுக்கு இந்த சலுகைகள் கொடுக்கப்படுவதில்லை. நீதிமன்றமும் அது விதிவிலக்கு இல்லை. நான் என்ன, இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இப்ப இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா, நீங்க சொன்ன மாதிரி ஃபெரா கேஸ், வெளிநாட்டுல இருந்து பணத்தை நிதியை வாங்கினது, யாரெல்லாம் குண்டு வெடிப்புல கைதானார்களோ, கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 58 பேர் சாகுறாங்க, 200 பேர் சாதாரண அப்பாவி மக்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 58 பேர் இறந்ததுல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது. கைகால் ஊனமான 200 பேர்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை. இவங்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் இந்த கோயம்புத்தூரை காலி பண்ணி எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா சாதாரண மக்கள், இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க, இஸ்லாமியர்கள் ஒருத்தர் கூட பாதிக்கல. அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல பாம்பு வெடிக்க போகுதுன்னு முன்னாடி தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அவங்க தான் பதில் சொல்லணும். பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் இந்துக்கள், உயிரிழந்த அத்தனை பேரும் இந்துக்கள். அப்படி பாதிக்கப்பட்ட பிறகு கைது பண்றாங்க. யாருக்கு இதுக்கு காரணம்னு சொல்லி கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஜெயிலில் அடைச்ச பிறகு இவர் அந்த நேரத்துல வெளிநாட்டுல இருந்து நிதியை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பின்பக்கமா போய் மூட்டையே பணத்தை போடுறாங்க. யாரு போட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட நாளைக்கு காவல்துறை விசாரணையின் போதுல இவங்கதான் போட்டாங்கன்னு, அந்த யார் பணத்தை எடுத்தாங்களோ, யார் வீட்டுக்கு போய் சேர்ந்ததோ அந்த வீட்டுக்காரர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கே தெரியாம வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் மூட்டையா பணத்தை கொட்டுறாங்க. இது எப்படின்னா, காவல்துறை ஒரு அதிகாரி, அந்த இது விசாரிச்ச அதிகாரி இந்த விஷயத்த சொல்றாரு. அவ்வளவு மோசமாக வெளிநாட்டுல இருந்து நிதியை வாங்கிட்டு வந்து, அவெல்லாம் ஏதோ தியாகி இல்லைங்க. 58 பேர் சாவுக்கு இன்னைக்கும் கூட கைகால் ஊனமா இருக்கக்கூடிய 200 பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி அவங்க குடும்பத்தை நடு ரோட்ல நிக்க வச்ச காரணமா இருந்தவங்க. அவங்களுக்கு தான், அவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருக்காங்க. அதனால பயங்கரவாதத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டவர்கள் இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்காரங்க, நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அமைப்பு. அதனால அவங்க மாநாடு நடத்துறாங்கன்னா காவல்துறை எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த இடத்துல அந்த மதுரை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கந்தக பூமியா மாறிட்டு, எந்த ஒரு தடையும் இல்லையா அவங்களுக்கு? அதான் இது மாதிரி பயங்கரவாதிக்கெல்லாம் தடை இல்லைங்க. தமிழ்நாட்டுல பயங்கரவாதிக்கு தடை கிடையாது. பயங்கரவாதத்துல ஈடுபடுறவனுக்கோ ஈடுபட்டவனுக்கோ எந்த தடையும் கிடையாது.
யார் வந்து நேர்மையா இருக்கானோ, யார் வந்து உண்மையில ஆன்மீகத்தில் இருக்கோ, யார் இந்து ஒன்னா சேரணும்னு நினைக்கிறானோ, கோவில்களை யார் பாதுகாக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு தான் இந்த தடையெல்லாம். அதனால சிறுபான்மையராக இருந்தால் எந்த தடையும் கிடையாது. சிறுபான்மை சினுங்கினா போதும்னு சொல்லுவாங்கல்ல, நாங்க உடனே ஓடோடி வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுப்போம். அந்த மாதிரி சிறுபான்மையிற்கு ஏதாவது பிரச்சனை, சிறுபான்மையினர் என்ன வேணா பண்ணிக்கலாம், இங்க பிரச்சனையே கிடையாது. நீங்க அப்படித்தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அவங்க ஏன்னா அவங்க கட்சி ஆதரவு கொடுக்குதுங்க இந்த அரசாங்கத்துக்கு. அதனால என்ன பேச முடியும்? ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஆதரவு கொடுக்க போறாங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் நாங்க இவங்க சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது இல்ல. இந்த அரசாங்கம் வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்க்குது. இந்த அரசாங்கம் சொல்றதுனால காவல்துறையும் வேடிக்கை பார்த்து. அஜித் மரணம், அதை தொடர்ந்து ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வரவங்களுக்கு உடனடியாக சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர்லாம் போட்டு கொடுக்கணும், ஜெராக்ஸு கூட பேப்பர் வாங்கிறதுக்கு அவங்களை அழைக்கக்கூடாது அப்படின்ற உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சு நிறைய உத்தரவு சொல்லியிருக்காரு. சந்தோஷம். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இத்தனை நாள் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாம நடந்துச்சா? வரக்கூடியவங்களுக்கு புகார் கொடுக்க வரவங்களுக்கு உடனே எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கணும், இல்ல சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்கணும், இதுதானே சட்டம். ஆமா, நீங்க எஃப்ஐஆர் உடனே போடணும்னு கூட அவசியம் இல்லை. சிஎஸ்ஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரைமா ஃபேசி இருக்கா, முகாந்திரம் இருக்கா, வழக்குக்கான முகாந்திரம் இருக்கா, இதையெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போடலாம். சிஎஸ்ஆர் போடலைங்கிறது இவரோட வார்த்தையில தெரியுதா இல்லையா? ஏன் இவ்வளவு நாள் அதை பத்தி கேட்கல? சரி, இதெல்லாம் சொல்றாரு, இவருக்கு எல்லா விஷயமும் கரெக்ட், இவர் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருந்தவரா? இவர் மேலேயே பாஸ்போர்ட் ஊழல் வழக்கெல்லாம் இருந்ததா இல்லையா? இன்னைக்கு இவர் வந்து ஒழுக்கமா நடக்கணும் காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, பெண் போலீஸ் வந்து முக்கியமான இடங்கள்ல பாதுகாப்புக்கு நிறுத்த வேண்டாம்னு சொல்லி. நீங்க பாருங்க, திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துறதோ திமுக பொதுக்கூட்டத்திலேயோ நிறுத்த வேண்டாம், அவர்களை அனுப்ப வேண்டாம்னு சொன்னா நியாயமா இருக்கும். பெண் ஆணுக்கு நிகர் பெண் சமானம் தானே சொல்றோம், ஏன் பெண் போலீஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்க அப்படியே திமுக மாநாட்டுக்கு திமுகவுடைய பொதுக்கூட்டத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்க, அது கரெக்டா இருக்கும். ஏன்னா திமுக காரன் இப்போ கை வச்சு இடுப்பை பிடிச்சி கிள்னா கூட வழக்கு கூட போட முடியாது. பெண் காவலர் புகார் கொடுத்தா கூட மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசி அவனை வழக்க வாபஸ் வாங்க வைப்பீங்க. சென்னையில நடந்த சாலிகிராமத்தில் நடந்த சம்பவம், இது மாதிரி பல சம்பவங்கள். அதனால ஆனா ஒட்டுமொத்தமா நீங்க ஏன் போக வேண்டான்றீங்க? அப்ப என்ன காரணம் உங்களுக்கு? என்ன நோக்கம் உங்களுக்கு? நீங்க சொல்லணும்னா திமுகவுடைய கூட்டத்துக்கோ திமுகவுடைய மாநாட்டுக்கோ பெண் போலீஸை அனுப்பாதீங்க அப்படி சொல்லுங்க, அது நியாயம். மற்ற இடங்கள்ல எங்காவது மாதிரி நடந்திருக்கா? பெண் போலீசார் மீது தாக்குதல், பெண் போலீசார் மீது பாலியல் தாக்குதல், இது மாதிரியா நடந்ததா? எதுவும் கிடையாது. இங்க மட்டும் திமுக கூட்டத்தில் தான் நடந்துச்சு. அப்ப திமுக கூட்டம்னு நேரடியா சொல்லிட்டு போங்க. ஏன் பெண் போலீஸை முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு, பெரிய நிகழ்ச்சிகளுக்கு, கூட்டங்களுக்கு அனுப்பாதீங்கன்னு மறைமுகமா சொல்றீங்க? அது ரெண்டாவது, லத்தி வச்சுட்டு ஆர்ப்பாட்டத்துல லத்தியை கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக விரோதமாக எப்படி அடக்குது அப்படிங்கிறது 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டம். திருவல்லிக்கேணியினுடைய ஏசி அந்த நம்ம பிஜேபி சார்பா நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துல மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அந்த நிகழ்ச்சியில ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிறார். ஆர்ப்பாட்டத்துல என்ன, பொதுவாகவே நாங்களும் இந்து மணி சார்பாக நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். என்ன நடக்கும்னு சொன்னா, அனுமதி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல அசம்பிள் ஆகுங்க, அசம்பிள் ஆன உடனே ஒரு கோஷம் போட்டு கைதாகி வண்டியில ஏறுங்கன்னு சொல்லுவோம். இங்க வர அவர் யாரெல்லாம் அங்க வராங்களோ அவங்கள உடனே கைது பண்ணி பஸ்ல ஏத்துறது. அதே மாதிரி மாநில துணைத் தலைவர் இவர் வராரு, வந்த உடனே சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து வண்டியில ஏத்துறாங்க. அவர் என்ன ரவுடித்தனம் மாதிரி பண்றீங்க, ரவுடியை கூப்பிட்டு வர மாதிரி, ரவுடியெல்லாம் விட்டுட்டீங்க, இவன் ஊர்ல கொள்ளையடிக்கக்கூடியவன், இந்து மதத்தை எதிராக பேசியிருக்காங்க, அவனையெல்லாம் விட்டுட்டாங்க. நீங்க உதாரணமா தமிழ்நாட்டிலே உதாரணத்துக்கு சொல்லலாம், ஆர் ஆசா முட்டாள்னு ஒரு உள்துறை அமைச்சரை பத்தி பேசுறாரு. அந்த முட்டாளை கைது பண்ணி இப்படி சட்டையை பிடிச்சி இழுத்தும் போகணும் வேண்டி இருக்கணும், அதை பண்ணலையே. ஏன் பண்ணல? எத்தனை புகார் கொடுத்துருக்கோம்? கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசுறானே, அவன் மேல புகார் கொடுத்தோமே, ஏன் அவனை கைது பண்ணல? அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து கூட்டு போயிருக்கணும், அதை பண்ணலையே. நீங்க ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. நீங்க அந்த அனுமதியை மறுத்து அவர்களை கைது செய்தது மட்டும் இல்லாம, கைது செய்யறதுக்கு யாரும் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. நீங்க அனுமதி கொடுக்கலங்கிறதே தப்பு. அனுமதி கொடுக்கல, இப்ப கைது பண்றதுக்கும் தயாரா இருக்காங்க, கைது ஆகிறதுக்கும் தயாரா இருக்காங்க. சட்டையை பிடிச்சு கூட்டின்னு வரதுக்கு என்ன நோக்கம், என்ன காரணம்?
நீங்க அப்ப அந்த இடத்துல மக்கள் யாரும், அதாவது பிஜேபியினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய எதிர்கட்சி தலைவர்களை இப்படிதான் நடத்துவீங்களா? நாளைக்கு நீங்க 26க்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் ஆகும் போது ஸ்டாலின் சட்டையை பிடிச்சி இழுத்துன்னு வரலாமா? அப்படி இழுத்துன்னு வந்தா அமைதியா இருப்பீங்களா? இல்ல ஸ்டாலினோ உங்க கட்சி ஆசாவை சட்டையை பிடிச்சி இப்படி பின்னாடி போலீஸ் ரவுடி பசங்களை பிடிச்சிட்டு வராங்களா? அது மாதிரி இப்படி 2 கையிலையும் பிடிச்சி தலையிலே 2 போட்டு இட்டுன்னு வந்தா அமைதியா இருப்பீங்களா? என்ன அது அநியாயம். அதனால இதெல்லாம் உங்க போலீஸுக்கு இதெல்லாம் முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயங்க. இதெல்லாம் லேட்டா சொல்றீங்க. வாகன சோதனையில குடும்பமா வரவங்க மேல அவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்ப தொந்தரவு பண்றாங்க தானே, இவ்வளவு நாள் பண்ணியிருந்தாங்கல்ல, ஏன் அப்ப வாய் மூடிட்டு அமைதியா இருந்தீங்க? ஏன் இப்ப பேசுறீங்க? இதெல்லாம் மேல விநாயகர் சதுர்த்தி விழா, வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழா, இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் கடந்த ஆண்டை விட அதிகமான இடங்கள்ல அதிக எண்ணிக்கையில விநாயகர் வைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏண்டா டேய், மொட்டை காலுக்கும் முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி சம்பந்தமே இல்லாம இருக்கே அது நீங்க பேசுறது. விநாயகர் சதுர்த்தி எங்கேயா இங்க வந்தது? உங்களுடைய கையாலாகத்தானோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமா போயிருக்கு. காவல்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில காவல்துறையினுடைய பெயரானது மிக மோசமான அளவுக்கு, ஒவ்வொரு காவல்துறை யூனிஃபார்ம் போட்டவங்களை பார்த்த உடனே தமிழ்நாட்டு மக்கள் கோபத்துல கொந்தளிக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. அந்த நிலையை உருவாக்குனது யாரு? மேல உங்களை மாதிரி அதிகாரிகள் மேல உட்கார்ந்துகிட்டு நீங்க சொல்றதை செய்யணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதனாலதான் இந்த நிலை உருவாயிருக்கு. அன்னைக்கு அந்த அஜித்குமார் அவருடைய அது கொலைக்கு பிறகு அந்த குடும்பம் யாரெல்லாம் கைது பண்ணாங்களோ, எந்த அதிகாரி காவலர்களை கைது பண்ணாங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ரோட்ல வந்து கத்துறாங்க, அழுகுறாங்க. அதிகாரி சொன்னாங்க, செஞ்சாங்க. கடைசியில இவரை மட்டும் பழி வாங்குறீங்களே, இவங்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்றீங்க, இவங்களை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்புறீங்களேன்னு சொல்லி. அப்ப சொன்ன அதிகாரி யாரு? இவங்களை எல்லாம் கைது பண்ணீங்களா? தூண்டி விட்டவன் யாரு? நீங்க கொலை செய்தவனோட கொலை செய்ய தூண்டியவனுக்கு தான் அதிகமான தண்டனை இருக்கு. அதே அந்த காவலர்களே வாக்குமூலம் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி பாருங்க, காவலர்கள் யாருகிட்ட வாக்குமூலம் கொடுக்கணும்? கைது செய்யப்பட்ட காவலர்கள் யாருகிட்ட கொடுக்கணும்? நீதிமன்றத்துல. இனிமே தானே வரும் அது. அதெல்லாம் ட்ரையலுக்கு வரும்பொழுது தானே தெரியும் யார் சொன்னாங்க, எப்படி, இதெல்லாம் தெரியும். நீங்க அப்படியே உண்மையை சொல்லிட்டா அவன் தொடர்ந்து வேலையில இருந்துட முடியுமா? உடனடியா எல்லாம் தெரியுது, வெளியே பத்திரிகை மக்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி எல்லாத்தையும் உண்மையை சொல்ற முடியுமா? சொல்லிட்டு வேலையில இருந்துட முடியுமா? இதே அதிகாரி கீழே தானே நீ வேலை செஞ்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை அதிகாரிகளையும் தூக்கி ஏதாவது ஒரு மாநிலத்துல மாத்தி விட்டு மற்ற மாநிலங்கள்ல இருந்து காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வரணும், இளம் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரியும் நடந்துக்கிற தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், நீ மாவட்ட செயலாளரா, நான் மாவட்ட செயலாளர், யார் திமுகவில் கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை விட அதிகமா திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறதுன்னு போட்டி போட்டு அதிகாரிகள் வேலை செஞ்சு அந்த மாதிரி ஒரு நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பத்தி கவலை இல்லை. திமுகவினுடைய அதிகாரிகளை, திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, அங்க இருக்கக்கூடிய பவர்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களை அவங்களை சந்தோஷப்படுத்துறது யாரு அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் மத்தியில போட்டி. ஆகையினால இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யாரும் இவங்களுக்கு எல்லாம் சட்டம் ஒழுங்கு பத்தி என்ன கவலை இருக்கு? சட்டம் ஒழுங்குல இந்த காவல்துறையில அஜித் இறந்தா கூட இதை எப்படி மூடி மறைக்கிறது, இதை எப்படி பெருசு பண்ணாம செய்தி வெளியே வராம தடுக்கிறது, அவங்க கையில இருக்கக்கூடிய 200 ரூபாய் ஊபிஸை வச்சு 2 ரூபாய் ஊபிஸை வச்சு இந்த செய்தியை பரப்பாம செய்தி மக்கள் மத்தியில போய் சேராம எப்படி தடுக்கிறது, இதைத்தான் யோசிக்கிறாங்க. இதை சொல்றதுக்கு தான் அதிகாரிகளை வச்சிருக்காங்க. தலைமைச் செயலகத்துல இருந்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்றாங்கல்ல, யார் சொன்னது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? விசாரணை நடந்ததா? விசாரணை போயிட்டு இருக்கு. அது இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல. ரொம்ப ஈஸியான விஷயம். யார் சொன்னா? அந்த நிகிதா அந்த அம்மாவை பிடிச்சி அதோட ஃபோன் நம்பரை வச்சு சிடிஆர், அவங்கள பண்ண தேவையில்லைங்க, சிடிஆர் வாங்கலாம் இல்ல? சிடிஆர் வாங்கி யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருக்கு போது ஏன் அதை பண்ணல? இது சாதாரண வேலைங்க. இது சிடிஆர் சொன்னா ஒரே நாள்ல வந்துட போகுது. சிடிஆர் வாங்கினா யாருக்கிட்ட இந்த அம்மா பேசுனாங்கன்னு தெரிஞ்சிருக்கும், உடனே அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. கம்ப்ளைண்ட் வாங்காம, புகார் கொடுக்காம, சிஎஸ்ஆர் வாங்காம, எஃப்ஐஆர் போடாம ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இத்தனை நாள் வச்சு அடிச்சு அவனை காலி பண்றீங்கல்ல. இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவன் போய் புகார் கொடுத்தா அவனுக்கு இதே வேகத்தோட செயல்படுவீங்களா? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வேற டிப்ளாய் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் டீம்லாம் போடுவீங்களா நீங்க? யாரோ ஒரு அதிகாரி சொன்னாங்கிறதுனால இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. அதனால இங்க இன்னைக்கு பாருங்க, நேத்திக்கு நம்முடைய மாண்புமிகு நீதிமன்றம் என்னெல்லாம் பேசுறாங்க நீதி அரசர்கள். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நீங்க என்ன எதையுமே கட்டுப்பட்டு வர மாட்டீங்களா? மதிக்க மாட்டீங்களா?
நீதிமன்றத்தை மதிக்கிறது இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை, சட்டத்தை கையில் எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீதியரசர் வேல்முருகன் பேசினது, உங்களுக்கு ஆங்கிலேயம் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயம் போகும்பொழுது நாங்க எப்படியெல்லாம் அராஜகம் பண்ணி மக்களை ஒரு அடக்குமுறையில வச்சிருந்தோமோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இதை விட ஒரு அரசாங்கத்துக்கு, அதுவும் தமிழ்நாட்டினுடைய 1வது அமைச்சர் மூனா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, இதை விட வேற அசிங்கம் இருக்கா? நீங்க அடிக்கடி தமிழ்நாட்டினுடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் பொம்மை முதல்வர்னு. எனக்கு எடப்பாடி அவர்கள் சொல்றது 100க்கு 100 உண்மைங்கிறது தோணுது. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறது, என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு அவர் தான் முதல்வருங்கிறார், தமிழ்நாட்டுல அவர் தான் முதல்வர், ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலும் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருந்துட்டு